சார், எல்லாரும் பாக்குறாங்க. சார், இது ஆஃபீஸ். சார். Okay, Anu. I have an important meeting. Can you please come with me? நீயும் அந்த மீட்டிங்ல இருந்தாகணும். நீயும் நானும் மட்டும்தான். உங்ககிட்ட தான் சொல்றானு, அது ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங். இட்ஸ் ஆல்ரெடி கெட்டிங் லேட். ஷால் வி மூவ்? சார், நான் மீரா மேடம் கிட்ட. அனு, ஐ எம் யுவர் பாஸ். மோரோவர் ஐ டோல்ட் யூ, நீ யார்கிட்டயும் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. வா. நீங்க பண்றதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார். ஒரே நாள்ல எப்படி சார் இப்படி மாறிட்டீங்க? எப்படி சார்? நேத்து நம்ம 2 பேரும் வானத்துல பறந்ததால உனக்கு எல்லாமே வித்தியாசமா தெரியுது. அந்த விஷயத்த லைட்டா மறந்துட்டு இதையெல்லாம் யோசிச்சு பாரு. இட்ஸ் வெரி காமன். அந்த விஷயத்தை எப்படி சார் மறக்கிறது? அத மறக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம். இப்ப புரியுதா? என்னவோ போங்க சார். என் நெஞ்செல்லாம் பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. டக்குன்னு திரும்பி பார்க்காத. மீரா நம்மள பாத்துட்டு இருக்கா. ஐயோ. கூல் கூல். நீ பாட்டுக்கு எப்பவும் போல சிரிச்சுக்கிட்டே பேச. என்ன சார் பேச? எனக்கு இப்படி எல்லாம் பேச வராது. இதுக்கு தான் நான் சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு. ஹாய் மீரா. ஐயோ சார், வேண்டாம் சார், வேண்டாம் சார். Can you please come for a moment? ஐயோ சார். By any chance, are you looking for me, Meera? No sir. I want to have some coffee. அதான் வந்தேன். Okay, carry on. என்னன்னு இன்னும் ஏதாவது மீரா கிட்ட கேட்கணுமா? கூப்பிடவா? ஏன் பயப்பட்ட? நான் பாஸ், நீ தேவநந்தினியோட சீஃப். நம்ம 2 பேரும் ஒரு முக்கியமான டிஸ்கஷனுக்காக இங்க வந்திருக்கோம். இதுல என்ன தப்பு? உண்மையா இருந்தா தப்பு இல்ல சார். ஆனா இது போய், முழு போய். அதான் பிரச்சனையே. அது உனக்கு எனக்கும் தான் தெரியும். மத்தவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சிருச்சுன்னா ஆல்ரெடி எல்லாரும் என்னென்னமோ பேசுறாங்க. அப்படியா? இன்ட்ரெஸ்டிங் அனு. என்ன பேசிக்கிறாங்க சொல்லு கேப்போம். நேத்துல இருந்து நீங்க ரொம்ப டிஃபரெண்டா பிஹேவ் பண்றீங்க. எஸ் அனு, ஐ அம் சோ எனர்ஜெட்டிக் நவ. மீரா. சார், சார். வேண்டாம், வேண்டாம் சார். சார். மீரா, ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். Can you sit for a moment? பரவாயில்ல சார், சொல்லுங்க. அது வந்து மீரா, ஓகே, நம்ம அப்புறம் பேசலாம். எஸ் சார். ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? பாவம் மீரா மேடம். நோ நோ அனு, அவ உன்கிட்ட இப்படிதானே நடந்துக்கிட்டா. நீ பதில் சொல்ல முடியாம தவிச்ச. அதை என்னால சகிச்சுக்க முடியல. So, I gave back her the same thing. Let her understand it. ஆனா இத்தனை நாள் நீங்க இப்படி பண்ணதே இல்லையே சார். இத்தனை நாள் மீராவும் என் முன்னாடி உன்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணதே இல்லையே. ஒருவர் நாம இந்த ஆகாயத்துல பிறந்தோமே, இனிமே எல்லாமே வேற மாதிரி தான். சார், போதும். நாம ஒரு வாட்டி ஆகாயத்துல போனத நீங்க இதோட 1000 தடவை சொல்லிட்டீங்க. 1,00,000 தடவை சொல்ல போறானோ? எஸ், நம்ம 1,00,000 தடவை பறக்க போறோம்.
தேங்க்யூ சார். நீ இப்போ உன்னோட லைஃப்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போக போற. நான் உன்னை இழக்காம இருக்கணும்னாலும் நீ என்னை இழக்காம இருக்கணும்னாலும் நாம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். நான் நம்பியார ஃபேஸ் பண்ண போற மாதிரி. நம்பியாரா? எஸ் அனு, நம்பியார தெரியாதா? யார் சார் அது? சங்கரன் சாரா? ஓ, பங்கஜ் சாரா? அவங்கெல்லாம் இல்ல. நம்பியார் கூடவே வாழ்ந்துகிட்டு எப்படி நம்பியார தெரியலன்னு சொல்ற? அது நம்பியார். சார், எங்க அப்பாவை சொல்றீங்களா? கரெக்ட் அனு, கரெக்டா சொல்லிட்டேன். சூப்பர். எங்க அப்பா என்ன உங்களுக்கு வில்லனா? எனக்கு வில்லன் இல்ல, நம்ம காதலுக்கு. போங்க சார், எங்க அப்பா ரொம்ப பாவம். அவருக்கு டியூல் ரோல். உங்க வீட்ல நல்ல அப்பா ரோல், நம்ம காதல்ல வில்லன் ரோல். போய் முதல்ல அந்த நம்பியார் கிட்ட நம்ம காதலை பத்தி சொல்லு. சார், எங்க அப்பாவை நம்பியார்னு சொல்லாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் எம்ஜிஆர்னா உங்க அப்பா நம்பியார் தானே அனு, எப்படி சொல்லாம இருக்க முடியும்? போங்க சார். ஹேய், ஓகே ஓகே, கூல் கூல். ஒரே நாள்ல உலகமே மாறி போச்சுன்னு நான் புத்தகத்துல தான் படிச்சிருக்கேன். ஆனா இப்போ நேர்ல பாக்குறேன். என்ன ஒரு சேஞ்ச். பயங்கரமான ஆளு சார் நீங்க. எங்க அப்பா ரொம்ப பாவம் சார். நீங்க தான் அவரை நம்பியார்னு சொல்றீங்க. நான் அவரை ஏமாத்த மாட்டேன்னு இப்ப வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை நம்பிட்டு இருக்காரு. அவரை நீ எங்க ஏமாத்துன? அப்போ நம்ம பண்றதுக்கு பேர் என்னது? கமான் அனு, ஒரு பொண்ணு தன் மனசுக்கு பிடிச்சவனை காதலிக்கிறது அப்பாவை ஏமாத்துறது கிடையாது. However, இன்னைக்கோ நாளைக்கோ எல்லாத்தையும் உங்க அப்பா கிட்ட சொல்ல போற. சொல்லிட்டா everything will be settled. என்னது? இன்னைக்கோ நாளைக்கோவா? ஐயோ, என்னாலலாம் முடியாது சார். கமான் அனு, எனக்கு ஆல்ரெடி வயசாயிடுச்சு. இன்னும் எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கிறது? சும்மா சும்மா வயசாயிடுச்சுன்னு சொல்லாதீங்க சார். இப்ப உங்களை பார்த்தா எங்க ஸ்மார்ட்டா, வயசு ரொம்ப கம்மியான மாதிரி தெரியுது. ஒருவேளை வயசு ஆக ஆக ரொம்ப ஸ்மார்ட்டா மாறுற ஆளு இந்த உலகத்திலேயே நீங்க ஒருத்தர் தானோ என்னமோ. அதுக்காக இன்னும் ஸ்மார்ட் ஆகட்டும்னு சொல்லி ரொம்ப காக்க வச்சிராத. சீக்கிரம் சொல்லு. ஓகே ஓகே, நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன். போதுமா? அடச்சே, என்னாச்சாத்தா? ஸ்பீடா கார் ஓட்டிட்டு வரும்போது திடீர்னு சடன் பிரேக் போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த பையன் வயசை பார்த்த உடனே. என்னத்தா சொல்றீங்க? இல்லம்மா, இந்த வரனு செட்டாவே ஆகாது. நல்ல பையன், நல்ல சம்பளம், நல்ல வேலைன்னு பார்த்தா அனுவை விட 10 வயசு அதிகம் இருக்கு. 10 வயசு தானே அத்தா? என்ன சொல்ற நீ? அனுவுக்கு இப்ப வயசு 21, அந்த பையனுக்கு 33. 12 வயசு வித்தியாசம். சரிப்பட்டு வருமா? 33 வயசு ஒன்னும் பிரச்சனை இல்லையாத்தா? ஐயோ பூரணி, நீ வயச பாக்குற, நான் வயசு வித்தியாசத்தை பாக்குறேன். இப்போ 28 வயசு பையனுக்கு நான் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல 33 வயசு பையனுக்கு எப்படி நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? நீ என்னடானா, அது கூட இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் 2 வயசு வித்தியாசம் இருந்தாலே யோசிக்குதுங்க. இதுல என்னத்த சொல்றது நானு? அப்படின்னா அனுக்கு பார்க்க போற பையனுக்கு மேக்ஸிமம் 26 வயசு வச்சுக்கலாமா? கரெக்ட் கரெக்ட். நான் மனசுல நினைச்சேன், நீ அதை அப்படியே சொல்லிட்ட. நம்ம கால மாதிரியா 10-15 வயசெல்லாம் இப்ப சரியா வருமா? அதுவும் இன்னும் 10 வருஷம் போச்சுன்னா ரொம்ப வித்தியாசம் தெரியும். சூர்யா சார் ஈஸியா மெசேஜ் அனுப்புறாரு. வீட்ல பேசியாச்சான்னு. ஏன் கஷ்டம் அவருக்கு எங்க புரிய போகுது? உன்கிட்ட வந்து வேண்டிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இப்படி வரும் நான் நினைக்கவே இல்லை. என் லவ் விஷயத்த அப்பா கிட்ட ஈஸியா சொல்லிடலான்னு நினைச்சேன். ஆனா முடியல. எங்க அப்பா கிட்ட என் லவ் விஷயத்த சொல்ல நீதான் எனக்கு தைரியம் கொடுக்கணும். இத வீட்டுல சொல்லாத வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதியாவே இருக்காது. என் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க நீதான் தாயே எனக்கு உதவணும்.
வேண்டின வரம் கிடைச்சதா? என்ன வரும் சார்? நீ கண்ணை மூடி திறக்கிறப்ப நான் உன் முன்னாடி நிக்கணும்னு வேண்டிட்டு இருப்பியே, அந்த வரம். நான் அப்படிலாம் எதுவும் வேண்டல. அப்படின்னா நீ வேண்டாமலே கிடைக்குது பாரு. கடவுளுக்கும் ஒரு பவர் இருக்கதான் செய்யுது. சிரிப்போட வெக்கமும் பட ஆரம்பிச்சிட்ட. சார், இது கோவில். கோவில்ல வைக்கப்பட்டா தப்பானும். போங்க சார். இவர் பொண்ணு இன்னைக்கு தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸோட ஹெட். அந்த சூரிய பிரகாஷும் இவர் பொண்ணும் ரொம்ப க்ளோஸ். அப்படி இப்படி இல்லையா, ரொம்ப 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 க்ளோஸ். அந்த ஆபீஸ்ல வேலையெல்லாம் முடிஞ்சதும் சூரிய பிரகாஷோட கார் இல்ல, அவரு இவர் பொண்ண நம்ம காம்பவுண்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டு டாடா பை பை see you அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாரு. யோ, இவர் வீடு மட்டும் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னு வையு, வீட்டுக்குள்ளேயே காரை கொண்டு வந்து நேரா நிறுத்திருப்பான். பாவம், இடம் பத்தல, என்ன பண்றது? எனக்கு இவ்வளவு வருத்தமா இருந்தா பாவம் அவனுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். யோ, இப்ப சொல்லியா, இந்த மாதிரி ராஜயோகம் வேற யாருக்கு கிடைக்கும்? இப்படி இருக்கும்போது சுப்பு சாரு கடைக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கா என்ன? இத நான் கேட்டா ஒரு குத்தமா? உள்ள வாங்க. நான் உள்ள வர நேரம் இல்ல தாயி, இது உன் மருமக வர நேரம். இது பூமிக்கு மேல ஆகாயத்துக்கு கீழே முடிவு பண்ணியாச்சு தாயி. யாரு எப்படி போனா நமக்கு என்னன்னு நினைக்காம உன் கடமையை நீ செஞ்சாகணும் மகளே. அதுக்கான நேரம் வந்துருச்சு. உன் கடமையை செய்ய நீ மறந்தா அத அம்மன் ஞாபகப்படுத்துவா. அதான் அம்மன் ஞாபகப்படுத்தி சேலைய தேவிக்கு சாத்திட்டேனம்மா. நான் சேலைய பத்தி பேசல தாயி, நீ செய்ய வேண்டிய வேலைய பத்தி பேசுற. இந்த வீட்டுக்கு ஆபத்தும் அதிர்ஷ்டமும் ஒன்னா சேர்ந்து வருதுன்னு சொன்னனே, ஞாபகம் இருக்கா? இந்த வீட்டுக்கு மருமக வரா, அதிர்ஷ்டத்தையும் ஆபத்தையும் ஒன்னா கொண்டு வர. உனக்கு எது வாய்க்க போகுதுன்னு முடிவு பண்றது ஆத்தா கையில தான் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணுமா? விதை விதைச்சவளே தண்ணி ஊத்துவா மகளே. ஒன்னே ஒன்ன மட்டும் மனசுல வச்சுக்க, எதையும் தடுக்க நினைக்காத. அப்படி நினைச்சாலும் உன்னால முடியாது. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் கவனமா எடுத்து வை. ஆத்தாவ மனசுல நினைச்சுக்கிட்டு காலை எடுத்து வை. ஆத்தா பாத்துக்கோ. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா. என்னாச்சு சுப்பு? கடைக்கு போறேன்னு போன வேகத்துல திரும்பி வந்துட்ட. என்னாச்சு சுப்பு? போமா நல்லா தானே போன? ஓ, கடைக்கு போற வழியில அனுவோட ஜாதகத்தை எங்கேயோ பதியிறேன்னு சொன்னியே, அனுவோட ஜாதகத்தை பதிஞ்சிட்டு கடைக்கு போகாம திரும்ப வந்துட்டியா? என்னாச்சு சுப்பு? வாய் திறந்து ஏதாவது பேசு. ஒரு 5 நிமிஷம் சும்மா இருக்க மாட்டியா நீ? நோய் நோய் நோய்னு பேசி ஏன் உயிர் எடுக்கிற?
உயிர் எடுக்கிறேனா? நான் உயிர் எடுக்கிறேனா? கடைக்கு போறேன்னு போனவரு அப்படியே திரும்பி வந்து படுத்திருந்தா வீட்டுல இருக்கவங்க என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்களா? சொல்லு சுப்பு, என்ன ஆச்சுன்னு? என்னவோ ஆச்சு. பைத்தியம் பிடிச்சிச்சு எனக்கு. போதுமா உனக்கு? உனக்கு பைத்தியம் பிடிக்கிறதா இருந்தா அது இப்ப இல்ல, எப்பயோ பிடிச்சிருக்கணும். இப்ப என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? சுப்பு சொல்லு, சுப்பு சொல்லு. இப்ப எதுக்கு படுத்திருக்க? கடைக்கு இப்ப போலியா? ஆமா, கடைக்கு போனத போறேன். இரு சுப்பு, என்னாச்சுன்னு சொல்லு. கடையில எக்கச்சக்க வேலை இருக்கு, அதெல்லாம் யார் பாப்பாங்க? நான் தானே பார்த்தேன். சுப்பு, என்னாச்சு சுப்புக்கு? கடைக்கு போறேன்னு போச்சு, போன வேகத்துல திரும்பி வந்துச்சு, படுத்து இருந்தது. என்ன ஏதுன்னு கேட்ட வள்ளு வள்ளுன்னு விழுது. அம்மா மகமாய், என் சுப்புவை மட்டும் காப்பாத்துமா. அது நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும். என்னாச்சு சந்திரா? இல்ல மான்சி, அண்ணனுக்கு தான் ஃபோன் பண்ணேன். இன்னைக்கு தான் மீட்டிங் இருக்குமான்னு கேட்கறதுக்கு. டயல் ஆகவே மாட்டேங்குது. வெயிட் பண்ணு, நான் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். யா, ஐம் சந்திரா ஹியர். அண்ணன் கனெக்ட் பண்ணுங்க. வாட்? அண்ணா ஆஃபீஸ்க்கு வரலையா? ஓகே, ஐல் டேக் கேர். என்னாச்சு? அண்ணன் காலையிலே கிளம்பி ஆஃபீஸ்க்கு தான் போனாரு. ஆனா ஆஃபீஸ்க்கே வரலங்கிறாங்க. எங்க போனார்னே தெரியல. நான் தான் சொல்றேன்ல, அவர்கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அவரை ஜட்ஜ் பண்ணவே முடியல. யாருக்கு தெரியும், ப்ரோயின்லோ யாரையாவது லவ் பண்றாரோ என்னவோ. மான்சி, அண்ணன் யார மான்சி லவ் பண்ண போறாரு? கம் ஆன் மான்சி. தெரியல சந்திரா, பட் அவர் நடந்துக்கிறது, அவரு யோசிக்கிறது, திடீர்னு ரொம்ப ஹாப்பி ஆகுறது, திடீர்னு அப்செட் ஆகுறது, இதெல்லாம் யோசிச்சு பாரு. லவர்ஸ் தான் இப்படி இருப்பாங்க. நானும் நீயும் இல்ல. இங்க பார் மான்சி, அதுக்காக இப்படி அப்செட் ஆவறவங்க எல்லாம் லவ் பண்றாங்களா கன்க்ளூஷனுக்கு என்னால வர முடியாது. ஐ காண்ட் அக்ரி மான்சி. நான் ஆதாரத்தோட சொன்னாலே இந்த வீட்ல யாரும் நம்ப மாட்டீங்க. இதுல நான் கெஸ் பண்ணி சொன்னா மட்டும் நம்பவா போறீங்க? என்ன சார், அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எங்க காலனி வாசல்ல நிப்பாட்டிட்டீங்க. அதான் இந்த உலகம் உருண்டைன்னு சொல்றது. ஐயோ போதும், தாங்க முடியல. உன்னை லவ் ப்ரப்போஸ் பண்ண பிறகு இப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. பேசுங்க சார், பேசுங்க. ஒரே பாக்குற சூரிய பிரகாஷ் வேற, நான் பாக்குற சூரிய பிரகாஷ் வேறன்னு இப்பதானே தெரியுது. அந்த சூரிய பிரகாஷ் உலகத்துக்கு, இந்த சூரிய பிரகாஷ் அணுவுக்கு மட்டும். சாதா அல்வா ஸ்பெஷல் அல்வா மாதிரி இது ஸ்பெஷல் சூரிய பிரகாஷ். கலக்குறீங்க போங்க. ஓகே அனு, நாளில இருந்து நம்ம எங்கெல்லாம் போகணுங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வைக்கிறேன். அந்த லிஸ்ட்ல இருக்கிற இடத்த ஒவ்வொன்னா டிக் பண்ணுவோம். எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? கொஞ்ச நேரம் கூட என்ன ஃப்ரீயா விட மாட்டியா? ஐயோ சார், அப்படிலாம் எதுவும் இல்ல. உங்களை மாதிரி தான் நானும் ஆபீஸ்க்கு வந்தேன், அவ்வளவுதான். உன்னை நம்பலாமா சார்? முன்னாடி மாதிரி இல்ல. லவ் பேர்ட் உங்களை மாதிரியே நானும் உங்க பின்னாடி பறந்தா வர முடியும் சார். கரெக்ட், லவ் பேர்ட். லவ் பேர்ட் ஆன பிறகு யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. யானை பலம் பங்கஜ். ஓகே, ஒத்துக்கிறேன் சார். இப்ப ஆபீஸ்க்கு போலாமா? ஆபீஸ் எல்லாம் சுத்த போர் பங்கஜ். அனு கூட பேசிக்கிட்டே இருந்தா டைம் போறதே தெரியல. பட் என்ன செய்ய, கடம் அழைக்குது. வா போலாம். பட் பங்கஜ், என்ன சொன்ன நீ? லவ் பேர்ட், லவ் பேர்ட், லவ் பேர்ட், லவ் பேர்ட். சூர்யா, ஒரு முக்கியமான விஷயம். நீ பின்னாடி வரும்போதே தெரியும் ஏதாவது ப்ராப்ளத்தையும் கூடவே கூட்டிட்டு வருவேன். சொல்லு. அந்த பழைய ஃபேக்டரி, அந்த விஷயத்த கொஞ்சம் சீரியஸா பாத்துக்கணும். இப்போ உனக்கான புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. அந்த சந்தோஷத்துல அந்த ஃபேக்டரி பத்தி நீ மறந்துடாத.
சூர்யா, தேவநந்தினியோட ஞாபகார்த்தமா அந்த ஃபேக்டரியை வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? எப்படியும் தேவநந்தினி இடத்துக்கு இன்னொருத்தி வரதான் போறா. இன்னி எதுக்கு அந்த இடம்? பங்கஜ், ஸ்டாப் இட். எனக்கு வாழ்க்கையில அந்த இடமும் வேணும், அனுபவம் வேணும். புரியுதா? புரியுது. ஆனா நீ பழச எதையும் அவகிட்ட சொல்லல. அந்த இடம் கைவிட்டு போனா போகட்டும், அணுக்கு எதுவும் தெரிய வேண்டாம்னு விட்டுட்டா உன்னோட புது வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் சொல்றத கேளு சூர்யா. இப்ப இந்த இடத்த நாம சேஃப்கார்ட் பண்ணலன்னா, சரியான பத்திரத்தை நாம காமிக்கலனாலும் அந்த இடம் சுரேந்தருக்கு போயிடும். நம்ம கிட்ட பத்திரம் இப்ப இல்ல. தேடி தேடி தேடியாச்சு. விடு சூர்யா, இனிமே என்ன நடக்கணும்னு பாரு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? சுரேந்தர் கைக்கு போனா போகட்டும் தான். ஆமா, போனா போகட்டும். உன் வாழ்க்கையே புதுசா மாறப்போகுது. இன்னி எதுக்கு அந்த இடம்? எவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட பங்கஜ். உன் நல்லதுக்கு தான்டா சொல்றேன். பங்கஜ், அந்த இடம் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோடது. இனிமேலும் அது என்னோடதா தான் இருக்கும். அது வெறும் சொத்து இல்ல பங்கஜ், அது என் பழைய நினைவுகளோட மொத்த உருவம். அதான் நான் அந்த இடத்தை எப்பவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்ப அது உன்னோட இடம் தான். ஆனா அதை எப்படி எப்பவும் உன் இடமா வச்சுக்கணும்ன்றது யோசி. வேற யாராவதுன்னா கேட்கிற பணத்தை கொடுத்து அந்த இடத்தை மீட்டிருக்கலாம். ஆனா அந்த இடம் உன் உயிரை விட முக்கியமானதுன்னு அந்த சுரேந்திரனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அந்த இடத்துல என்னெல்லாம் பிரச்சனை பண்ண முடியுமோ அதையெல்லாம் அவன் தேடி தேடி பண்ணிக்கிட்டு இருக்கான். உனக்கு ஒரு பிரச்சனைனா அவனுக்கு சந்தோஷம். அதுவும் இது மாதிரி பிரச்சனைனா அவன் சும்மாவா விடுவான்? அதனாலதான் சொல்றேன், புது வாழ்க்கை, புது இடம். பழைய நினைப்பும் பழைய இடமும் எதுக்கு? புதுசா ஒருத்தி வராங்கிறதுக்காக பழசெல்லாம் பொய்யா போயிட்டுமா? பழைய நினைப்பு இல்லனா இந்த சூரிய பிரகாஷ் இல்லடா. என்ன அனு, புது ரிங் மாதிரி இருக்கு? ஆமா சித்தி, புதுசுதான். என்னடி இது விலை கூடின மாதிரி இருக்கு? இன்னைக்குதாம்மா. இன்னைக்கு வாங்குனியா? எவ்வளோடி? 2000 ரூபாய். விலை ரொம்ப கம்மியா இருக்கே. எந்த கடையில வாங்கினானு? அது அது ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தா சித்தி. ஏண்டி இதெல்லாம் வந்த உடனே சொல்றது இல்லையா? ஓ, இதுக்குதான் அப்பா எங்க அப்பா எங்கன்னு கேட்டுட்டு இருந்தியா? ஏன் அதுகிட்ட மட்டும் தான் சொல்வியா? என்கிட்ட நான் சொல்ல மாட்டியா? என்ன பார்த்தா உனக்கெல்லாம் அவ்வளவு இலக்காரம். எந்த ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தானு? அதான் சித்தி, ஸ்மிருதா. சிச்சி, ஸ்வப்னா. அப்போ எனக்கும் ஒண்ணு வாங்கிட்டு வாயேன். 2000 ரூபாய்க்கு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்குதுன்னா ரொம்ப அதிசயம் தானே? ஆமாண்டி, எனக்கு கூட ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. என்ன அனு, பதில் சொல்ல மாட்ற? இல்ல சித்தி, இந்த ஒரு டிசைன் தான் இருக்குன்னு ஸ்வப்னா சொன்னா. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. நீ மனசுல நினைக்கிறதெல்லாம் நிறைவேற போற காலம் வந்துருச்சு மகளே. உன் பழைய நினைவுகளுக்கு மத்தியில தான் உன் எதிர்கால வாழ்க்கையே இருக்குமா. அந்த மர்மத்தை தேடி போ. அந்த மர்மம் நீ வருவேங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு மகளே. உன்னை அது கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. நீ தேடுறத நிப்பாட்டாதம்மா.
நீ உன் தேடுதலை நிப்பாட்டிட்டா அது உன் மூச்சை நிறுத்துறதுக்கு சமம். ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. அப்படி என்னதான் இருக்குமோ அந்த ஸ்டாக் ரூம்ல? அனு வந்த உடனே அங்க போயிடுறா. பழைய ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம் அனுகிட்ட சொல்லிருக்கேன். ஃபங்கஸ் தான் இருக்கு தெரிஞ்சா கோச்சு பாரு. நீங்க சொல்றீங்க, அனு கேட்கணுமே. அனு கிட்ட சொன்னா சூர்யா சாரே சொன்னார்னு ஆரம்பிப்பா. இதெல்லாம் நமக்கு தேவையா? பேசாம அவர் ரூமையே ஸ்டாக் ரூமுக்கு மாத்திடலாம். அந்த மர்மத்தை தேடி போ. அந்த மர்மம் நீ வருவேங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு மகனே. May I come in, sir? Yes, come in. Sir, நீங்க இன்னைக்கு வர மாட்டீங்கன்னு நினைச்சோம். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. Sorry, sir. It's okay, Meera. Just a small catch up. எல்லா ரிப்போர்ட்ஸும் ரெடியா? எல்லா ரிப்போர்ட்ஸும் ரெடி சார். ஆனா தேவநந்தினி டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் மட்டும் இன்னும் ரெடி ஆகல சார். இந்தாங்க சார், இதுல எல்லா ரிப்போர்ட்ஸும் இருக்கு. சுரேந்தர் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட பழைய பார்ட்னர், ஒர்க்கிங் பார்ட்னர். எஸ் அனு, லாபம் வந்தா மட்டும் பார்ட்னரா இருப்பேன், நஷ்டம் வந்தா தான் நெஜ முகத்தை காமிப்பான்னு நடந்துக்கிட்டான்.
அவன் அவ்வளோ நல்லவன்லாம் இல்லை. பிஸ்னஸ்ல ரொம்ப ஏமாத்தினான். அதனால ஜெயிலுக்கும் போயிட்டான். கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரிலீஸ் ஆனான். அப்ப நடந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு அப்புறமா சொல்றேன். இப்ப வேணாம். அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான், எதுவும் எனக்கு தெரியாது. அவனை பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவன் worth இல்ல. ஜஸ்ட் இக்னோர் him ப்ளீஸ். கூட இருந்தே மோசம் பண்ணிட்டானா சார்? ஜெயிலுக்கு போனான்னு சொன்னீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா இப்போ அவன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு நிஜமாவே தெரியாதா? தெரியாது. நானே வந்து என் பழைய வாழ்க்கைய பத்தி சொல்ல ஆசைப்பட்டப்ப நீ அதை கேட்கவே விரும்பல. ஆனா இவனை பத்தி மட்டும் ஏன் இவ்வளவு கேட்கிறானோ? வேண்டாம், விட்டுரு. உங்களை இந்த விஷயம் இரிட்டேட் பண்ணதுன்னா இனிமே இத பத்தி நான் பேச மாட்டேன். சாரி சார். இரிட்டேஷன் இல்ல, நீ கேட்ட உடனே சொல்ற அளவுக்கு அது சின்ன விஷயமும் இல்ல. புரிஞ்சுக்கோ. புரியுது சார். எந்த விஷயத்தை பத்தி நீ முதல்ல யோசிக்கணுமோ அந்த விஷயத்தை பத்தி மட்டும் யோசி. ஷூர் சார். ஆமானு, உன் காலேஜ் ரிசல்ட் என்னாச்சு? வந்துருச்சா? சார் என்ன ஆச்சு? சட்டுன்னு மாறிடுறீங்க. ஆபீஸ்க்குள்ள இருக்கிற வரைக்கும் பாஸ் மாதிரி பேசுனீங்க. இப்போ என்ன காலேஜ் ப்ரொஃபசர் ஆயிட்டீங்களா? ரிசல்ட் இன்னும் வரல சார். போன வாரமே வரும்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் வரல. தள்ளி போய்கிட்டே இருக்கு. ரிசல்ட் வந்ததும் முதல்ல நான் உங்ககிட்ட தான் சொல்லுவேன். ரிசல்ட் லேட்டா வர்றதும் ஒரு வகையில நல்லதுதான் சார். ஏன்? ஏன்னா ரிசல்ட் வந்ததும் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும்னு வீட்ல பேசிட்டு இருந்தாங்க. அதான். கல்யாணத்தை பத்தி பேசினா போய் உடனே சொல்லிடு, என்னதான் கல்யாணம் பண்ணிக்க வேணும். சோ சிம்பிள். சார் அத திரும்பவும் ஞாபகப்படுத்தாதீங்க. எங்க அப்பா கிட்ட பேசணும்னு அவ்வளவு தயாரா இருந்தேன். ஆனா அப்பா நைட்டு வீட்டுக்கே வரல. அம்மாவையும் சித்தியும் பார்க்கும்போதே என் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்களை பார்த்தே இவ்ளோ பயமா இருக்கே. அப்பா கிட்ட என்ன பேச போறேன்னு நினைச்சு நானே ரொம்ப பயந்துட்டேன். எப்படிதான் இந்த லவ் பண்றவங்களாம் அம்மா அப்பா கிட்ட அவங்க லவ்வ சொல்றாங்களோ? ஒரு நாள் நீயும் சொல்லுவானு. வாழ்க்கையில சில விஷயங்கள் நடந்துதான் ஆகணும். என்ன பங்கஜ்? ஸ்டாக் ரூம்ல இருக்கிற எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு சார்? அனு மேடம் திடீர்னு சுரேந்திர பத்தி கேட்கவும் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எப்படியும் சொல்லிதானே ஆகணும். நீங்க எப்ப வேணா சொல்லிக்கோங்க சார். ஆனா ஃபைல்ஸ் எல்லாம் இங்க இருந்தா அனு மேடம் இதெல்லாம் பார்த்து தினமும் ஏதாவது கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்களா சொல்றப்போ நடக்கிறது நடக்கட்டும். அது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் புது குழப்பம் வேண்டாம். இப்பவே எல்லா ஸ்டாஃபும் சொல்லிட்டு இருக்காங்க அனு மேடம் எப்பவுமே ஸ்டாக் ரூம்ல தான் இருக்காங்கன்னு. ஏற்கனவே ஒரு தடவை அவங்க இங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஷிஃப்டிங் எல்லாம். எங்க ஷிஃப்ட் பண்ண போற? நம்ம வீட்டுக்கு தான் சார். பட் அனு ஃபைல்ஸ் எங்கன்னு கேட்பாளே. அதை நீங்க பாத்துக்கோங்க சார். ரெஃபர் பண்ண வரைக்கும் போதும்னு ஏதாவது சொல்லி சமாளிங்க. இப்படிதான் திடீர்னு ஒரு நாள் பழைய ஃபேக்டரி அவங்க பார்க்க போயிட்டாங்க. அந்த மாதிரி வேற ஏதாவது தேடி போனாங்கன்னா ஃபைல்ஸ் மாத்துறது ஓகே. ஆனா இங்க இருக்கிற எந்த ஒரு பொருளும் மிஸ் ஆக கூடாது. ஈவன் குண்டூசி கூட. எது எது எப்படி இருந்ததோ அது அது அப்படியே அங்கேயே இருக்கணும். நான், நீ, சங்கரன் சார், இப்போ அனு, 4 பேரை தவிர வேற யாரும் இந்த ரூமுக்கு வரக்கூடாது. இட்ஸ் மை ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். மத்தபடி as you said, அனு நான் பாத்துக்கிறேன். சார் சங்கரன் சார் அங்க போக தேவையில்லையே. நான் சொன்னா எதுவும் கேட்க மாட்டீங்க. சரி உன் இஷ்டம். ஸ்டாக் ரூம்க்கு அனு மேடம் கிட்ட தானே இருக்கு. ஆமா, அது அவகிட்டே இருக்கட்டும், நம்ம பாத்துக்கலாம். சரி டைம் ஆயிடுச்சு, போலாமா? சரி வா. ஸ்டாக் ரூமையும் அணுவையும் பிரிச்சு வைக்கலன்னா உனக்கு தான் சூர்யா தலைவலி. உனக்காக தான் இதெல்லாம் செய்யறேன். டேய், எல்லா ஃபைலையும் பத்திரமா எடுத்து வைங்க. சரிங்க சார். குண்டூசி கூட மிஸ் ஆகக்கூடாது. சரிங்க சார். அம்மா, என்ன விஷயம் பெரியவரே? சந்திராவும் மான்சி அம்மாவும் கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டாங்களாம்மா. ஃபோன் பண்ணாங்க.
உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. ம். அவங்க 2 பேரும் இப்படி தனியா கெஸ்ட் ஹவுஸுக்கு போறது இதான் முதல் தடவை. கெஸ்ட் ஹவுஸ்க்கு நாங்க போனப்ப அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மான்சி சொல்லிக்கிட்டே இருந்தா. சரி, அப்பப்போ ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேளுங்க. சரிம்மா. ஆமா, சூர்யா வந்துட்டானா? இப்பத்தாம்மா வந்தாரு. டயர்டா இருக்கு, தூங்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாருமா. ஆபீஸ் வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்குமோ என்னமோ. பாவம் சூர்யா. அவன் தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ம்